Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான differential equations என்ற லெசன்ல ஒரு question கொடுத்திருக்காங்க. அது வந்து homogeneous equationல இருக்கா இல்ல linear equationல இருக்கா, இது அப்படியே நம்ம ஜெனரலா சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்க்கு கன்ஃபியூஷன் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் இங்க கிளாஸ்க்கு வரவங்க கேக்குறது, மேம் question கொடுத்திருக்காங்க அது linear equation தானே எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இல்லனா சூஸ்ல ஒரு questionல 4 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுல எது வந்து linear அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ற क्वेश्चन நிறைய வருது. இதுல வந்து 4 கண்டிஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. கொடுத்திருக்க ஈக்குவேஷன் இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படினு சொல்ல முடியும். அது என்ன 4 கண்டிஷன், அந்த வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா இல்லையான்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படின்றத பார்த்துடலாம். முதல் கண்டிஷன், உங்களுக்கு கொடுத்திருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 1 இருந்தா தான் அது வந்து பேசிக்கா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி, டிகிரி எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படினு கேட்டிங்கனா ஆர்டர் அண்ட் டிகிரின்ற வீடியோலயும் இருக்கும். ஆர்டர் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இங்க கொடுத்திருக்காங்க. d cube y by dx cube அப்படின்றது வந்து third order, d squared y by dx squared வந்து second order டெரிவேட்டிவ்ல இருக்கு. இதுல இருக்கிறதுல பிக்கஸ்ட் வந்து 3 தான். அப்ப ஆர்டர் வந்து 3 நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா. ஆர்டர் வந்து எந்த டேர்ம்ல இருக்கோ அவங்களோட பவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டர் வந்து 3. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் வந்து ஆக்சுவலா 3, இவங்களோட டிகிரியும் 3 தான். இந்த ஆர்டரோட பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நீங்க சொல்லணும். இருக்கிறதுல பிக்கஸ்ட் யாரும் நம்ம பார்க்க கூடாது. ஸோ இதோட டிகிரி வந்து 3 இருக்கிறதுனால இது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல வராது. திஸ் இஸ் நாட் அ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரீசன் இந்த 3 தான். ஏன்னா இதோட ஆர்டர் வந்து 3 இருந்ததுனால டிகிரியும் 3 இருக்கு. அதனால இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல லீனியர்ல வராதுன்னு சொல்லிடணும். செகண்ட் டைப் பார்க்கலாம், அதாவது செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். முதல்ல டிகிரியை செக் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல பாருங்களேன், இவங்களோட டிகிரி வந்து 1 தான். எப்படி டிகிரி 1 அப்படின்னீங்கன்னா இதுல 2 இருக்கே மேம், 2 நம்ம பார்க்கக்கூடாதுல. முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், முதல்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தால் உங்களோட ஆர்டர் தான் நீங்கள் பார்க்கணும். ஆர்டர் என்னது இதில், இதுதான் செகண்ட் ஆர்டர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். அப்போ செகண்ட் ஆர்டர் தானே பெருசு. அப்போ ஆர்டர் 2 இருக்குது. ஆர்டரோட பவரில் யார் இருக்காங்களோ எக்ஸ்பனண்ட்டாக அவங்க தான் டிகிரி. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டிகிரி 1 தான். ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, டிகிரி 1, அதனால இதை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிடலாமான்னு சொல்ல முடியாது. 4 கண்டிஷன் சொன்னாலே அதோட ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பனண்ட் ஆஃப் ஈச் டிஃபரன்ஷியல் கோஷன்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மஸ்ட் பி 1 அப்படின்றது. டிஃபரன்ஷியல் கோஷன்ட் அப்படின்னா என்னன்னா இந்த dy by dx, d cube y by dx cube, d squared y by dx squared, இந்த டெரிவேட்டிவோட ஃபார்ம் எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் dq அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஃபரன்ஷியல் கோஷன் அது. இதில் dy by dxன்னு ஒரு dq நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அவங்களோட பவர் என்ன இருக்கு, இங்கே 2 இருக்கு. அதாவது எக்ஸ்பனன்ட்ன்றது ஆக்சுவலாக அந்த பவரை தான் குறிக்குது. இந்த பவர் இங்கே 2 இருக்கிறதுனால இது வந்து லீனியரில் வராது. ஏன்னா இந்த ஒரு பெரிய லீனியர் ஈக்குவேஷன் இருக்குன்னா அதில் இருக்கிற எல்லா dqவோட எக்ஸ்பனண்ட்டும் என்னவா தான் இருக்கணும், 1 தான் இருக்கணும். அப்படி 1 இருந்தால் தான் அது என்னன்னு சொல்ல முடியும், லீனியர்னு சொல்ல முடியும். இது முதல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது. இதோட டிகிரி வந்து 1 தான். மொத்த ஈக்குவேஷனுக்கும் டிகிரி 1ன்றது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஆனால் எல்லா டிக்யூவோட பவரில் என்ன தான் இருக்கணும், 1 தான் இருக்கணும். ஆனால் இங்கே 2, இந்த 2 தான் வந்து இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லாமல் போனதுக்கான காரணம். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாது. ஏன்னா இதோட டிக்யூவோட ஒரு பவரில் 2 இருந்ததுனால அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ மூணாவது கண்டிஷனை பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் முதல்ல சொன்ன 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை இருக்குது பாருங்களேன். இப்போ இது முதல்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. இதோட ஆர்டர் இதில் செகண்ட் ஆர்டர் தான் பெருசு. ஸோ ஆர்டர் 2, இதோட பவரில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ இதோட டிகிரி 1 தான். ஸோ இதோட டிகிரி வந்து டெஃபினட்டாக 1 இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ரெண்டாவது என்ன பார்க்கணும், dq எல்லா dy by dxோட பவரும் 1 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இதோட பவர் 1 இருக்குது. ஓகே, ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பனண்ட் ஆஃப் ஈச் dv ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. dv அப்படின்றதுனா டிபெண்ட் வேரியபிள்னு அர்த்தம். டிபெண்ட் வேரியபிள்னா என்னென்னா, இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈக்குவேஷன் வந்து மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்கலாம், இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கூட இருக்கலாம். நான் இப்போ இதே ஈக்குவேஷனை இங்கே வந்து d squared x by dy squared plus dx by dy plus y squared equal to x squared அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது, இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். சரி, அந்த டிவின்றது என்ன மேம், டிபெண்ட் வேரியபிள் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்கிறதுனால இதில் இந்த ஒய்ன்ற வேரியபிள் இருக்குல்ல, இது வந்து டிபெண்ட் வேரியபிள், எக்ஸ் வந்து இன்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும்போது எக்ஸ் தான் வந்து என்னது டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்யை வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இதில் ஓகே மேம் டிவின்றது அப்போ இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்கிறதுனால இந்த ஒய் ஸ்கொயர்டுன்றது தான் வந்து டிபெண்ட் வேரியபிள். இந்த டிபெண்ட் வேரியபிளோட டிகிரி வந்து என்னவா இருக்கும், அதோட பவர் அதாவது எக்ஸ்பனண்ட் வந்து என்னவா இருக்கணும்னா டெஃபினட்டாக ஒன்னாக இருக்கணும். ஒன்னாக இருந்தால் தான் அதை என்னன்னு சொல்ல முடியும், லீனியர் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். இதில் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒய்ன்றது இங்கே ஒரு டிவி, அதாவது டிபெண்ட் வேரியபிள், அதனால இது லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. இது பாருங்கள், டிபெண்ட் வேரியபிள் மட்டும் தான் நம்ம ஆக்சுவலாக செக் பண்ணோம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இதுவும் வந்து இதுவும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன் அப்படின்னா இது வந்து ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் தானே என்னோட டிவி, எக்ஸ் தான் என்னோட டிவி. ஆனால் எக்ஸோட பவர் பாருங்கள் இங்கே 2 இருக்குது. அதனால இதுவுமே எதில் வராது, லீனியர் ஈக்குவேஷனில் வராதுன்னு சொல்லிடணும். இதான் ஃபஸ்ட்டு 3 டைப். இப்போ 4வது கண்டிஷன் பார்க்க போகிறோம். அடுத்து ஃபைனல் கண்டிஷன், 4th கண்டிஷனுக்கு வந்துட்டோம். 4th கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ டேர்ம் கண்டெயின் த ப்ராடக்ட் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இட்ஸ் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட். அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். எந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இருக்கக்கூடாதுன்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயோ இல்லை ஒய்லேயோ இருக்கும். இப்போ இந்த இது வந்து டிஒய் பை டிஎக்ஸ்னா இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது. அப்போ ஒய்ன்ற டேர்ம் தான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். என்னோட ஒய் இங்கே இருக்குது, இந்த ஒய் வந்து ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த ஒய்யும் அதோட டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் வந்து டிஒய் பை டிஎக்ஸ். இவங்க 2 பேரும் மல்டிப்பிளில் இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து எதில் சேர்க்க மாட்டாங்க, லீனியர் ஈக்குவேஷனில் சேர்த்துக்க மாட்டாங்க. சரி மேம், இப்போ இதில் வந்து இப்போ இதே ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy dx by dyன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை லீனியர்னு சொல்ல முடியுமானா, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸில் இருக்குது அப்படின்னா இதோட டிபெண்டன்ட் வேரியபிள் யாருன்னா எக்ஸ் தான். அப்போ எக்ஸும் dx by dyயும் கூட இங்கே என்ன ஆப்ரேஷனில் தான் இருக்குது, மல்டிப்பிளில் தான் இருக்குது. ஸோ டிபெண்டன்ட் வேரியபிளும் அதோட டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் மல்டிப்பிளில் இருந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்ல மாட்டாங்க, லீனியர் ஈக்குவேஷன் சொல்ல மாட்டாங்க. இதுதான் 4 கேட்டகரி. இது வந்து நம்மளோட புக்கில் இருக்க நம்மளோட எக்ஸசைஸ் கொஸ்டின் தான். இதில் இருக்க எல்லா ஈக்குவேஷனும் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது டிகிரி 1ன்னு பார்க்கணும். இப்போ இவங்களோட டிகிரி வந்து 1 இருக்குது. அதுக்கப்புறம் இது இல்லாமல் வேறு ஏதாவது டிஒய் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களோட பவரும் 1ஆக இருக்கணும். இதில் ஒரு டேர்ம் தான் இருக்குது. இதோட டிபெண்டன்ட் வேரியபிள் யாருன்னா ஒய்யோட பவரும் 1ஆக இருக்கணும் இருக்குது. ஒய் கூட வேறு யாரும் மல்டிப்பிள் இருக்கக்கூடாது, அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் மல்டிப்பிள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி யாருமே இங்கே மல்டிப்பிள் இல்லை. ஸோ இது எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் நம்மளோட வேல்யூ வந்து அந்த கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஒரு எல்டின்னு சொல்லுவாங்க, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆதான்றதை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம +2 புக்கில் இருக்க 2 டைப் இவங்க தான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில். ஒன்று இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்லேயோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயோ கொஸ்டின் இருக்கும். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் கொஸ்டின் இருந்தது அப்படின்னா இந்த பேட்டர்னில் கொஸ்டினை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி. ஒய் பக்கத்தில் இருக்க டேர்ம் தான் பின்னு எடுத்துக்கணும். இந்த பி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயோ இல்லை கான்ஸ்டண்ட்டாகவோ இருக்கும். ஏன்னா ஒய்யை தவிர மற்ற டேர்மை தான் நம்ம பின்னு அசியூம் பண்ணியிருப்போம். முதல்ல இன்டிகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிப்போம். இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஎக்ஸ். ஏன்னா இங்கே பி வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால இங்கே டிஎக்ஸ் அப்ளை ஆகுது. அதே மாதிரி இங்கே பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்கும், அதனால பி இன்ட்டு டிஒய்னு நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ஃபார்முலா இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்றதுனால ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு ஸ்டார்ட் பண்ணோம். இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேருந்து எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு ஸ்டார்ட் பண்ணோம். இஸ் ஈக்குவல் டு q மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இவங்களுக்கும் q மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான். இங்கே dx அப்ளை பண்ணியிருந்தா இங்கேயும் வித் ரெஸ்பெக்ட் டு dx தான் வரும். இங்கே dy அப்ளை பண்ணியிருந்தா இங்கேயும் வித் ரெஸ்பெக்ட் டு dy தான் கிடைக்கும். இதோட கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.